Taste the Daily. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் பல்வேறு குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய 4 பேர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. வையாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவா என்கின்ற சிவனேசன், ஃபாரூக், மதுராந்தகத்தைச் சேர்ந்த சஞ்சய், மேலவளம்பேட்டையைச் சேர்ந்த சேது என்கின்ற சேதுராமன் ஆகிய 4 மீது கஞ்சா கடத்தல், மிரட்டி பணம் பறித்தல், திருட்டு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இந்நிலையில் 4 மீதும் குண்டர் சட்டம் எனப்படும் தடுப்பு காவல் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை பாய்ந்தது. முதல் குற்றம் அரங்கேறும் போது விடிய அரசு உரிய நடவடிக்கை எடுப்பதில்லை என விமர்சனம் எழுந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே ஜவுளி வியாபாரியின் ஆம்னி வேனில் ஏற்பட்ட தீ விபத்தில் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான புதிய ஜவுளி துணிகள் எரிந்து நாசமாகின. உடையநேந்தல் கிராமத்தைச் சேர்ந்த மதிதயன் ஆம்னி வேனில் பல கிராமங்களுக்கு சென்று ஜவுளி விற்பனை செய்வது வழக்கம். தீபாவளி பண்டிகை முன்னிட்டு விற்பனை செய்துவிட்டு திரும்பிய போது பெட்ரோல் கசிவு காரணமாக அவரது ஆம்னி வேனில் திடீரென தீ பற்றியது. சில நொடிகளில் வாகனம் முழுவதும் தீயில் எரிந்து சாம்பலானது. இந்த தீ விபத்தில் சுமார் 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புதிய ஜவுளி துணிகள் சாம்பல் மதிதயன் உயிர் தப்பியது அதிர்ஷ்டம் என்றாலும் வாழ்வாதாரத்தின் கருவி நாசமாகியது. சென்னை விமான நிலையத்தில் டெல்லி செல்ல வேண்டிய ஏர் இந்தியா பயணிகள் விமானம் 2 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். சென்னை விமான நிலையத்தில் இருந்து மதுரைக்கு செல்ல வேண்டிய ஏர் இந்தியா விமானம் இயந்திர கோளாறு காரணமாக ரத்து செய்யப்பட்டது. மேலும் சென்னையில் இருந்து டெல்லி செல்ல வேண்டிய ஏர் இந்தியா விமானமும் சுமார் 2 மணி நேரம் தாமதமாக புறப்பட்டு சென்றது. இந்நிலையில் விமான தாமதத்திற்கான காரணத்தை விமான நிறுவனம் தெரிவிக்காததால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் கோவில் கார் பார்க்கிங் முழுவதும் மழைநீர் தேங்கியுள்ளதால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் வாகனங்களை நிறுத்த முடியாமல் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகின்றனர். திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த தொடர் மழையால் சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. மேலும் திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்லும் பயணியர் விடுதி சாலையில் உள்ள கார் பார்க்கிங் மற்றும் வாடகை வேன்கள் உள்ள பகுதியில் மழைநீர் சூழ்ந்து குளம் போல் காட்சியளிக்கும் நிலையில் நகராட்சி நிர்வாகம் மழைநீரை அகற்ற எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டப்படுகிறது. திருவள்ளூரில் கோவிலின் பூட்டை உடைத்து பித்தளை பொருட்களை திருடி சென்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முன்னதாக அதே பகுதியில் உள்ள நகைக்கடையின் ஷட்டரின் பூட்டை உடைத்த அடையாளம் தெரியாத நபர்களால் ஷட்டரை முழுவதுமாக திறக்க முடியாததால் பல லட்சம் மதிப்பிலான தங்கம், வெள்ளி நகைகள் தப்பியது. தொடர்ந்து இங்குள்ள கன்னிகா பரமேஸ்வரி கோவிலின் பூட்டை உடைத்து பித்தளை பூஜை பொருட்களை திருடி சென்றதாக கூறப்படுகிறது. ஸ்டாலினின் நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறையினர் முறையாக ரோந்து செல்லாததால் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதிமுகவின் அழுத்தம் காரணமாகவே மதுரை மேயர் இந்திராணி ராஜினாமா செய்ததாக மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சோலை ராஜா தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சியின் சிறப்பு மாமன்ற கூட்டத்தில் மேயர் இந்திராணி ராஜினாமா செய்ததை சிறப்பு தீர்மானமாக ஏற்று கூட்டம் நிறைவு பெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாநகராட்சி எதிர்க்கட்சித் தலைவர் சோலை ராஜா, மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற 200 கோடி வரி மோசடி தொடர்பாக கடந்த 1.5 வருடங்களாக அதிமுகவினர் கொடுத்த அழுத்தம் காரணமாகவே மேயர் ராஜினாமா செய்ததாகவும், தொடர்ந்து புதிய மேயரை தேர்வு செய்ய கையாளாகாத அரசாக திமுக அரசு உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பல கட்ட போராட்டம், பல கட்ட ஆர்ப்பாட்டத்தின் நடுவில் இன்னைக்கு எங்களுக்கு கிடைச்ச மாபெரும் வெற்றி. பொதுவாக பொதுமக்கள், மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பொதுமக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட்டிருக்கிறது. அந்த பொதுமக்களுக்கும் நாங்கள் இதை முன்னின்று எடுத்து நடத்தின அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் இது ஒரு பெரிய வெற்றியாக நாங்கள் கருதுகிறோம். அதனால் இதை இன்னைக்கு இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரவு பண்ணுறோம். ஆதரவிச்சு நாங்கள் இன்னைக்கு வந்திருக்கிறோம், ஆதரவிச்சிருக்கோம். இந்த மாதிரி இந்த மேயர் அம்மாவை ரிசைன் பண்ணதுக்கு, அந்த மேயர் அம்மா ராஜினாமாவை தீர்மானமாக ஏற்றப்பட்டதுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து வெளியே வந்திருக்கிறோம். அதே மாதிரி புதிய மேயரை இன்னைக்கு வரைக்கும் செலக்ட் பண்ணாமல் இருக்கிறது அரசோட கையாளாத திறன் தான் சொல்லணும். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை தனியார் மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் பெண் உயிரிழந்த விவகாரத்தில் மருத்துவர், செவிலியர் மற்றும் வழக்கறிஞர் பிடிபட்டனர். கடந்த ஜனவரி 3ஆம் தேதி காய்ச்சல் காரணமாக மருத்துவமனைக்கு சென்ற அருள் மலர்ச்செல்விக்கு செவிலியர்கள் 3 ஊசிகளை போட்டதாகவும் சிறிது நேரத்தில் அவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பாக நடைபெற்று வந்த விசாரணையில் தவறான சிகிச்சையில் உயிரிழந்தது தெரியவந்ததை அடுத்து அருள் மலர்ச்செல்வியின் குடும்பத்தினரை வழக்கறிஞர் மூலம் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரின் பேரில் வழக்கறிஞர் ஹரிபிரசாத், மருத்துவர் ஹாலிஸ்குமார், செவிலியர் வேதம்மாள் ஆகியோர் பிடிபட்டனர். மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றத்தில் மலைமேல் குமரருக்கு வேல் எடுக்கும் விழா விமர்சையாக நடைபெற்றது.
ஆண்டுதோறும் புரட்டாசி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அன்று நடைபெறும் மலைமேல் வேல் கொண்டு செல்லும் விழாவையொட்டி மூலவர் சுப்பிரமணிய சுவாமி கரகத்தில் உள்ள தங்கவேல் அலங்கரிக்கப்பட்ட பல்லக்கில் வைத்து வீதியுலா சென்று பின்னர் மலைமேல் எடுத்து செல்லப்பட்டது. தொடர்ந்து நக்கீர தீர்த்தத்தில் பால், சந்தனம், தேன், இளநீர் உள்ளிட்ட 16 வகையான திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த கிராம மக்கள் திரளானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். நீலகிரி மாவட்டத்தை ஒட்டிய அண்டை மாநிலமான கர்நாடகாவில் உள்ள சாம்ராஜ் நகரில் விவசாயி ஒருவரை புலி ஒன்று கொடூரமாக தாக்கிய வீடியோவாக வெளியானது. சாம்ராஜ் நகருக்கு உட்பட்ட பகுதியில் மக்களை அச்சுறுத்தி வந்த புலியை வனத்துறையினர் தேடி வந்தனர். இந்நிலையில் விவசாய தோட்டத்தில் வேலை செய்து கொண்டிருந்த மல்லே கவுடா என்பவரை கொடூரமாக தாக்கிவிட்டு புலி தப்பிச் சென்றது. இதில் முகத்தில் பலத்த காயமடைந்த மல்லே கவுடா உயிருக்கு ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் புளியம்பட்டி ஊராட்சிக்கான பலன் தரும் மரங்களின் குத்தகை பணத்தை ஊராட்சி நிதிக்கு ஒப்படைக்க கோரி கிராமத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புளியம்பட்டி கிராம ஊர்கவுண்டர் பலன் தரும் மரங்களை குத்தகை விட்டு அந்த பணத்தை ஊர் நிதிக்கு எடுத்ததாக தெரிகிறது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட ஆட்சியர் மற்றும் பர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலரிடம் இது குறித்து புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் புளியம்பட்டி ஊராட்சி செயலகம் முன்பு கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆந்திர மாநிலம் திருச்சானூர் அருகே திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சொந்தமான கட்டடத்தில் இயங்கி வரும் திருப்பதி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் போலி என தெரிய வந்தது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அராஜக போக்கில் இளைஞர் மீது கொடூர தாக்குதல் நடத்திய திமுக நிர்வாகி சிக்கினார். கல்யாண சுந்தர விநாயகர் கோவில் தெருவை சேர்ந்த திமுக இளைஞரணி நிர்வாகியான சிவராஜனிடம் அவரிடம் பணியாற்றும் சின்னத்தம்பி என்பவர் கடன் வாங்கி இருந்ததாக கூறப்படுகிறது. சில நாட்களாக சின்னத்தம்பி பணிக்கு வராத நிலையில் வீட்டிற்கு சென்று அவரை திமுக நிர்வாகி சிவராஜன் கடுமையாக தாக்கிய நிலையில் புகாரின் பேரில் சிக்கினார். ஆளுங்கட்சி என்ற திமிரில் திமுகவினர் அதிகார துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக பொதுமக்கள் சாடியுள்ளனர்.